நம்மளுடைய இந்த தொழிலாளர் உறவு, அதாவது இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் சட்டம் 2020 அதனுடைய தொடர்ச்சியை இப்போ பார்க்குறோம். சர்வீஸ் கண்டிஷன்ஸ், அதாவது சேவை சம்மந்தப்பட்ட நிபந்தனைகள், என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம வேலை பார்க்குறோங்கிறது ஏற்கனவே டிஃபைன் ஆகிருக்கும். அதை மாற்ற முடியுமானா மாற்றலாம், ஆனால் அதற்கு சில வரன்முறைகள் உண்டு. பல நிறுவனங்கள் கவனிக்காத ஒரு முக்கியமான தொழிலாளர் சட்ட விதி நம்ம இப்போ பேச போகிறது. சிம்பிளாக புரிஞ்சுக்கிடுவோம். பணியாளர்களுடைய சர்வீஸ் கண்டிஷனை எம்ப்ளாயர் மாற்ற முடியுமானா முடியும். பட் நினச்ச மாதிரி நான் மாற்றிட்டேன், இன்றைக்கி நாளையிலேருந்து நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ண, அன்னையிலேருந்து தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல முடியாது. நோட்டீஸ் கொடுக்கணும். எதை மாற்றுறோம், எதுக்காக மாற்றுறோங்கிறத 21 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். 21 நாளுக்குள்ளே தொழிலாளர் சைட்லேருந்து அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதை பேசணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இது ஏன்னா பணியாளர்கள் புரிந்து கொள்ளணும். அவங்களுக்கு விவகாரம் இருக்குது, அது சட்ட விதிமுறை இருக்குன்னா பணியாளர் ஒத்துக்கிட்டு தான், அது வேறு விஷயம். பட் சஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு முன் தகவல் கொடுக்கப்பட வேண்டும். சரி, இது எதை செய்ததுனால அவசர சூழ்நிலை செஞ்சால் கூட நோட்டீஸ் கொடுத்தா செய்யணுமானா அப்படி கிடையாது. அதில் சில விதி விலக்குகள் இருக்குது. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட். இப்போ ஆல்டர்னேட் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டம் சொல்லி இருக்குது. ரெக்கன்சிலியேஷன், கன்சிலியேஷன், ஆர்பிட்ரேஷன், ட்ரிபியூனல் அவார்டு, இந்த மாதிரி அவார்ட் செட்டில்மெண்ட் எது இருக்குன்னா அதை அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதில் நீங்கள் திருப்பி ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி சர்வீஸ் கண்டிஷன், கவர்மெண்ட் உருவாக்குற சர்வீஸ் கண்டிஷனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்க, அப்போ அரசாங்கம் தான் அதை மாற்ற முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்ற முடியாது. அதுவும் உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. அரசாங்கம் எப்போ சொல்லுதோ அப்போ உடனே நீங்கள் மாற்றிக்கலாம். சரி, ஒரு அவசர சூழ்நிலை, தொழில் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் ஷிஃப்ட்டை மாற்ற வேண்டியிருக்கு, அதை உடனே பண்ணலாம். அந்த மாதிரி இதுக்கு நான் 21 நாள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில விதிவிலக்குகளை தவிர்த்து பொதுவாக சர்வீஸ் கண்டிஷனுங்கிறது வேலையில் சேர்ந்துலேருந்து லீவு எடுக்கிறது, சம்பளம் விகிதங்கள், அப்புறம் மற்ற தொழிலாளர்களுடைய வசதிகள், அட்டண்டன்ஸ், எப்படி எந்த நேரம் பணிக்கு வரணும், எந்த நேரம் போகணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சர்வீஸ் கண்டிஷனில் வருது. இதில் எதுவும் மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது முன் நோட்டீஸ் கொடுக்காம, அதாவது 3 வார நோட்டீஸ் கொடுக்காம இதை செய்யக்கூடாதுங்கிறது அந்த ரூலுடைய சிம்பிளான விதம். ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு டிராஃபிக் ரூல் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி நைட்லேருந்து இப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாது. அவங்க இது இப்போ இனி இந்த தேதியில் அமலுக்கு வருது, என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி முதலே கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் எதுவும் சட்டங்கிறது கட்டுப்பாடு மட்டும் இல்லை, அது ஒரு நியாயத்தை உறுதிப்படுத்த வேண்டியதும் கூட. முக்கியமான விஷயம் என்னென்னா, சின்ன மாற்றம் கூட சட்டவிரோதம் மாறும் நீங்கள் முறைப்படி நோட்டீஸ் கொடுக்காமல் செஞ்சீங்கன்னா. அதுதான் இதில் உள்ள விஷயம். ஆஃபீஸில் பாலிசி சேஞ்ச் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லை, ஈஸி தான். ஆனால் சட்டம் அப்படி நினச்சவாறு மாறிக்காது, அது பெரிய ப்ரொசீஜர் அதுக்கு. சரி, நோட்டீஸ் கொடுக்காமல் நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா சட்டம் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது. அதுதான் இதில் உள்ள விஷயம். இனி வரும் வீடியோவில் இந்த தொழிலாளர் உறவு சம்மந்தப்பட்ட சட்ட நுணுக்கங்களை ஒன்றொன்றாக ஸ்ட்ரைக், லாக் அவுட், அதை பற்றியெல்லாம் இனி வர்றதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.